வெல்கம் டு அமிர்தாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல கலர்ஃபுல்லான பூரி வித் ஒயிட் சிக்கன் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: எண்ணெய் தாளிக்கிறதுக்கு, வெங்காயம் வதக்கிறதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அரைக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் 1, 20 பல் பூண்டு, ஒரு பெரிய சைஸ் பூண்டு, இஞ்சி, 2 லவங்கம், ஒரு ஏலக்காய், ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, புதினா ஒரு கைப்பிடி அளவு, ஒரு 20 கருவேப்பிலை, பேலிஃப் ஒரு 3, 2 ஏலக்காய், ஒரு 3-4 லவங்கம், பட்டை ஒரு 3, ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு தாளிக்கிறதுக்கு. அரைக்கிறதுக்கு தேங்காய் ஒரு 1/2 முடி தேங்காய், ஒரு 10-15 பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு தேவை அளவுக்கு போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கசகசா, ஒரு டேபிள் டீஸ்பூன் கடலை, உடச்ச கடலை, 20 முந்திரி பருப்பு, தக்காளி ஒரு 2, ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 kg சிக்கன் கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கு, மஞ்சள் போட்டு கழுவி இருக்கு, கவுசி வாசனம் வராம இருக்கு, 300 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கு. குக்கர்ல எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் பழு இலை, ஏலக்காய், லவங்கம், பட்டை, சோம்பு போட்டு வதக்கணும். வதங்கியதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கூட கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கலாம். ஐம்பது % வெங்காயம் வதங்கியதும் புதினா கொத்தமல்லி போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம், இஞ்சி, பூண்டு பேஸ்ட் போட்டு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். ரெண்டு நிமிஷம் வதக்கியதும் தனியாத்தூள், தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கியதும் உருளைக்கிழங்கு, சிக்கன் போட்டு நல்லா வதக்கலாம். அரைச்ச தேங்காய் ஊற்றி உப்பு காரம் செக் பண்ணி கொதி வந்ததும் குக்கர் மூடி போட்டு 2 விசில் விடலாம். சிக்கன் கிரேவி ரெடி. இப்போ பூரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: 750 கிராம் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு முதல்ல கேரட் 1, 80 கிராம் போல, கொஞ்சம் சீரகம், இது சாம்பார் தூள் எடுத்துருக்கேன். பீட்ரூட்டு 80 கிராம் போல, கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர், சீரகம். பாலக்கீரை 80 கிராம் போல இருக்கு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் சீரகம். இந்த பாலக்கீரை தவிர வேறு எந்த கீரைனாலும் தேவைக்கிற நமக்கு என்ன கீரை தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். புளியும் தனித்தனியாக அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு சின்ன பொருத்திக்கா. கோதுமை மாவு 750 கிராம், 250 கிராம் 250 கிராம் 3ஆ பிரிக்கணும். 250 கிராம் கோதுமை மாவு எடுத்துருக்கோம். அதில் கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு. நம்ம அரைச்சி வச்ச கேரட், பீட்ரூட், கீரை 3ஐயும் தனித்தனியாக மாவில் போட்டு பிசைஞ்சு தனித்தனியாக வச்சுக்கலாம். மாவு பிசைஞ்சாச்சு. பூரிக்கு தேய்ச்சி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். கேரட், பீட்ரூட், கீரை சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.